ஆபிரகாமை தேவன் அழைக்க அவர் கீழ்ப்படிந்தாரே. அசைவில்லாத விசுவாசம் தன் வாழ்வினில் அடைந்தாரே. அதுவே அவரது ஆசீர்வாதம். அதுபோல் உன்னை ஆசீர்வதிப்பார். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் இது மாறாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் 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 ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற ஆலோசனையானது ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்தின் தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ள தேவன். அநேக சமயங்களிலே நம்முடைய சிந்தனையில எழும்புகிற மிகப்பெரிய யுத்தம், தேவன் அவர் சொல்லி இருக்கிறபடி என்னை ஆசீர்வதிப்பாரா என்ற இந்த எண்ணம் ஒரு மாபெரும் யுத்தமாய் நம்முடைய சிந்தனையில வேலை செய்யும். வாக்குத்தத்தத்திற்கு விரோதமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்கும். அதுதான் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதற்கு ஏதுவில்லை. ஆண்டவர் சொன்னது ஒரு மாதிரி இருக்கு, ஆனா இப்ப என் சரீரம் வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நீ அநேக ஜாதிகளுக்கு பிரியமலை தகப்பனாவாய் என்கின்ற இந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறதற்கு ஏதுவில்லை. ஆனா ஒரு பிள்ளைக்கு வழி இல்லை. இதுல அநேக ஜாதிகளுக்கு நான் எங்க தகப்பனாவது ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். நம்புறதுக்கு வழி இல்லை, ஆனா நம்பிக்கையோடு விசுவாசித்தார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருக்கலாம். தேவன் உனக்கு சொன்னது ஒண்ணு, ஆனா வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு. உன்னுடைய நம்பிக்கையை விட்டுறாத. அந்த நம்பிக்கையை உறுதியாய் கடைசி வரைக்கும் வச்சிருந்து அதை நம்புகிறதுக்கு ஏதுவெல்லாம் இல்லை என்றாலும் அதை பிரியமானே நம்பிக்கையோடு விசுவாசித்த ஆபிரகாமுடைய மகனாய் மகளாக உறுதியாய் வசனத்தை பிடித்துக் கொள்வோம். அவருக்கு என்ன செய்தாரோ அதை நமக்கும் செய்ய தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நடக்கும். செபிக்கலாம். ஆம் பிதாவே, தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நீங்க பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறதற்கு ஏதுவில்லை. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லுகிறதை நம்புகிறதற்கு வழி இல்லாதிருந்தும் அவர் நம்பிக்கையோடு விசுவாசித்தார் என்ற வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அவர்களுக்கு பிள்ளை வேண்டுமோ, ஒரு திருமண காரியம் வேண்டுமோ, ஒரு வேலை வேண்டுமோ, எதுவும் பிள்ளைகளுக்கு தேவையோ, உங்க வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி அதை உறுதியாய் அன்று அவர்கள் பற்றி கொண்டு விசுவாசிக்க கர்த்தரும் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். முடிவிலே நீர் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு நிறைவேற்றும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆபிரகாமை தேவன் அழைக்க அவர் கீழ்ப்படிந்தாரே. God bless you, church. Have a blessed day. Amen.